ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்னுக்கு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோரில். அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வந்து நடந்துட்டு வருது. அதில் வந்து 2வது நாள் ஆட்டம் வந்து நேற்று நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரே நாளில் 19 விக்கெட் வந்து போயிருக்கு. இதில் செகண்டாக பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா வெறும் 42 ரனில் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதாவது 13.5 ஓவர் 83 பால்கள் மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த 83 பால்லேயே வந்து ஆல் அவுட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட செகண்ட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டோட 75 பாலில் 30 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அது வந்து 1924. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப கம்மியான டோட்டலோட வந்து லாஸ் ஆகியிருக்காங்க. ஸ்ரீலங்கா இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானோட 71 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அது வந்து 1994. அதுக்கப்புறம் 2006 73 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க, அதே பாகிஸ்தானோட. ஸோ இதுக்கு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2011 82 ரன்னுக்கு இங்கிலாந்தோட வந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 42 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரே நாளில் மட்டும் 19 விக்கெட் வந்து போயிருக்கு. இதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு 10 விக்கெட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து 9 விக்கெட்டும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 80க்கு 4 அப்படிங்கிற இதில் வந்து பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக 191க்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து மொத்தம் 6 விக்கெட் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆரம்பித்த ஸ்ரீலங்கா 10 விக்கெட்டையும் வந்து ரொம்ப 13 ஓவர்லேயே வந்து இழந்துட்டாங்க. அப்போ மொத்தம் வந்து 16 விக்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு வந்து நல்லாவே விளையாண்டாங்க. 40 ஓவரில் 132க்கு 3 விக்கெட் வந்து போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 3 விக்கெட், மொத்தம் வந்து 19 விக்கெட் வந்து ஒரே நாளில் வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2024 சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியாவில் மொத்தம் 23 விக்கெட் வந்து போயிருந்தது டே 1லேயே. ஸோ அதுதான் வந்து ரொம்ப சீக்கிரமான விக்கெட்ஸ் போன மேட்சாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே 2ல் 19 விக்கெட் வந்து போயிருக்கு. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 281 ரன்கள் வந்து லீடில் இருக்காங்க. இது வந்து டே 2 தான் வந்து ஸ்டம்ப்ஸ் ஆகிருக்கு. இன்னமும் பார்த்திங்கன்னா அடுத்து நாளைக்கு ஃபுல்லாக பிடிச்சாங்க அப்படின்னா லீட் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.